மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னா, நம்மளுடைய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் சென்னையில இருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிகாஸ் டெய்லி இந்த மாதிரி 3 வீடியோஸ் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்ல செட்டில் ஆறதுக்கு இந்த வீடியோ உதவியா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது என்ன அப்படின்னா, இவங்க வந்து பெறுநர் யாருக்கு இவங்க அனுப்புனர் வந்து பொன்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஆணையர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் சென்னை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெறுநர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்னை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னா, பணியமர்ப்பு ஊரக வளர்ச்சி அலுவலகங்களில் மாவட்டங்களில் இப்போ ஓட்டுநர், பதுவரை எழுத்தாளர், அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் இந்த 4 போஸ்ட்டுக்குமே வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. நான் திருப்பி சொல்கிறேன். ஓட்டுநர் வேலைக்கு, அப்புறம் பதுவரை எழுத்தாளர், அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் அப்படின்ற இந்த ஒரு 4 போஸ்ட்டுக்குமே வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் பெறுவதற்கு அப்படின்றது 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னா 1/8/2025 31/8/2025 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரி பார்த்துறதுக்கு ஒரு 15 நாள் கொடுத்துருக்காங்க. 1/9/2025 19/9/2025 மாதிரி கொடுத்துருக்காங்க. தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிடுதல் அப்படின்றதுக்கு அதுக்கு வந்து 7 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 16/9 22/9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தகுதியான நபர்கள் நேர்காணலுக்கு அழைப்பு கடிதம் அனுப்புதல் அப்படின்ற மாதிரி 15 நாள் டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. 23/9/2025 7/10/2025 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நேர்காணல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றது சொல்லியிருந்திருக்காங்க. அதுவும் ஒரு 5 நாளைக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8/10/2025 16/10/2025 வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்வு முடிவுகள் வெளியிடுதலுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 17/10 21/10 வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பணி நியமன ஆணை வழங்குதல் 7 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 22/10 30/10 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாருக்குமே இது மாதிரி ஒரு ரெகுலராக ஒரு அட்டவணை மாதிரி அவங்க போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆகிய பதவிகளில் உள்ள காலி இடங்களை நிரப்புவதற்கான விளம்பர தினசரி நாளிதழ்கள் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி வெளியிடுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ மக்களே, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ தொடர்ந்து இதை வந்து பாருங்கள். பார்த்துட்டு இது எப்படி அப்ளை பண்ணுறது என்ன அப்படின்றது டீட்டெயிலாக லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணி படிச்சுட்டு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.